Hello students, நான் உங்கள் பாலிட்டி தருண் சார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்டில் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிற அந்த டாபிக் பற்றி இன்றைக்கி ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து நான் உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய கிளாஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் என்னோட கிளாஸஸ் இருக்கும். ஸோ தமிழ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி வந்து அவங்களுக்கான நோட்ஸும் நான் இந்த கிளாஸ்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் கிளாஸை வந்து அங்கங்கே பாஸ் பண்ணி பொறுமையாக நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து கிளாஸை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்பவும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மறக்காதீங்க. அப்புறமும் வந்து இந்த கிளாஸில் நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் நம்ம இங்கே பேச போகிறோம். பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன டாபிக் சப் டாபிக்ஸ் என்னென்ன பார்ப்போம் இதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று நாங்கள் அபவுட் பார்லிமெண்ட் அண்ட் இட்ஸ் ஆர்டிகல்ஸ் ஸோ அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நம்ம இதில் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அபவுட் பார்லிமெண்ட் அண்ட் இட்ஸ் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அதாவது பாராளுமன்றம் மற்றும் அதன் விதிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அண்ட் இட்ஸ் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்னால் மாநில சட்டமன்றம் மற்றும் அதன் விதிகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன விதிகளுக்குள்ள இதெல்லாம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். தென் அதுக்கப்புறமா வந்து வாட் இஸ் பார்லிமெண்ட், பாராளுமன்றம் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வாட் இஸ் லெஜிஸ்லேட்டர், ஸோ இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மாநில சட்டமன்றம்ங்கிறது என்னது அப்படிங்கிறது நான் இதையும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்லிமெண்ட்டுடைய ஆர்டிகல் நம்பர் 79 122 அண்ட் 123 அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் இருக்குது. ஸோ எல்லா நீங்கள் வீடியோ கிளாஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்லிமெண்ட்னாலே வந்து ஆர்டிகல் நம்பர் 79 ஆரம்பித்து 122 முடிச்சிருவாங்க. 123 இன்னொரு ஆர்டிகலும் இருக்குது. ஸோ அதையும் நான் இந்த ஆர்டிகல் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து லெஜிஸ்லேட்டர் இருக்குது இல்லையா, மாநில சட்டமன்றம். ஸோ அந்த மாநில சட்டமன்றத்திற்கான ஆர்டிகல்ஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஆர்டிகல் நம்பர் 168 ஆரம்பித்து 112. ஸோ இந்த ஆர்டிகல் வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு ஆர்டிகலும் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிகல் நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அடிஷ்னல் இன்ஃபோ அபவுட் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு உங்களுடைய கிளாஸு. பட் இருந்தாலும் அடிஷ்னலாக வேறு என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இனி எக்ஸ்ட்ரா நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த கிளாஸில். ஓகேங்களா? ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து லாஸ்ட் என்ன பார்ப்போம்னா, இந்த டாபிக் என்னென்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணமோ ஸோ அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் நானே உங்களுக்கு இந்த கிளாஸில் கேட்பேன், இந்த கிளாஸில் எண்டில். ஸோ அந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அது யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அது அவங்களோட நேம்ஸ் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமில். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இந்த கிளாஸ்க்கு எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வர கிளாஸஸ் எல்லாமே வந்து அப்டேட்டாக கிடைக்கும், உங்களுக்கு ரெகுலராக கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் பார்லிமெண்ட்? பார்லிமெண்ட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்லிமெண்ட் வந்து முதல்ல நமக்கு தெரியும், பாராளுமன்றம் என்பது பார்லிமெண்ட்டுங்கிறது வந்து எங்கே இருக்குது, ஸோ இது வந்து டெல்லியில் இருக்குது, அது நமக்கு தெரியும் எல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்லிமெண்ட் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். பார்லிமெண்ட் இஸ் த சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் இஸ் த சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆஃப் இந்தியா. தட் மீன்ஸ் இதுதான் அபெக்ஸ், இதுதான் ஹை அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வந்து இதை தாண்டி வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி வந்து இந்தியாவில் கிடையாது. ஸோ இதுதான் சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டன்ட்டு. தென் அவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இந்தியன் பார்லிமெண்ட் comprises of the president and the 2 houses. The Indian parliament comprises of the president and the 2 houses. ஸோ அந்த 2 houses யார் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா, அதாவது அது இன்னொரு நேம் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் லோக்சபா. ஸோ லோக்சபாவுடைய இன்னொரு நேம் வந்து அனதர் நேம் இஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ இந்த பார்லிமெண்ட்டுடைய கம்ப்ரைசஸ் யார், இந்த ரெண்டும் லீட் பண்ணுறவர் பிரசிடென்ட் தான் லீட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த 2 ஹவுஸும் லீட் பண்ணுறவர் வந்து பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இது ரெண்டையும் வந்து லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க. தென் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து த பிரசிடென்ட் ஹேஸ் த பவர் டு சம்மன் அண்ட் ப்ரொரோக் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் டு டிசால்வ் த லோக்சபா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, த பிரசிடென்ட் ஹேஸ் த பவர் டு சம்மன் அண்ட் ப்ரொரோக் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் டு டிசால்வ் லோக்சபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெரி சிம்பிள். த பிரசிடென்ட்க்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குன்னா, பார்லிமெண்ட்டில் நடக்கிற 2 ஹவுசஸ் ராஜ்யசபா ஆர் லோக்சபா, இந்த 2 ஹவுஸஸ்க்கு வந்து அவர் நினச்சா என்ன பண்ணலாம், சமன் அனுப்பலாம், செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ என்ன ஒரு ஜாயின்ட் சிட்டிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணலாம். தென் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வந்து டிசால்வ் த லோக்சபா. ஸோ லோக்சபா வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கும் யார் அத்தாரிட்டி இருக்குது,
ஒன்லி பிரசிடென்ட் ஹேஸ் த அத்தாரிட்டி. ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட்க்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்குன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இங்கே தமிழில் நான் இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன். ஸோ பாராளுமன்றம் என்பது என்ன? பாராளுமன்றம் என்பது இந்தியாவின் உச்ச சட்டமன்றம் ஆகும். ஃபஸ்ட்டு அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இதை தாண்டி இதுக்கு மேலே எந்த ஒரு உச்ச சட்டமன்றம் கிடையாது இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்திய பாராளுமன்றம் ஜனாதிபதி மற்றும் இரு சபைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பாராளுமன்றம் ஜனாதிபதி ஆகியவர்களால் இரு சபைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சிம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இரு சபைகள் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்று மாநிலங்களவை, அதாவது மாநில சபைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மக்களவைன்னு சொல்லுவாங்க. மக்களவை என்பது மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் இங்கே. ஸோ அங்கே நம்ம லோக்சபான்னு பார்த்தோம். லோக்சபானா மக்களவை, ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை. இது ரெண்டு தான் அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பின்னாடி கிளாஸில் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக இது சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பாராளுமன்ற சபையை வரவழைக்கவோ அல்லது மக்களவையை கலைக்கவோ ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. ஸோ ஜனாதிபதி அவருக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. என்ன பண்ணுறதுக்கு? பாராளுமன்ற சபையை வரவழைக்கவோ அல்லது மக்களவையை கலைக்கவோ. ஓகேங்களா? பாராளுமன்ற சபையை வர வைக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு சம்மன் அனுப்புறதுக்கோ யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த மக்களவையை தேவைப்பட்டால் கலைக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்களும் நான் திருப்பி சொல்லிடுறேன். ஆல்ரெடி சில பேரே தெரிஞ்சிருக்கலாம், பட் நோ இஷ்யூஸ், நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். இந்த மக்களவையை கலைக்கவோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். மக்களவை மட்டும்தான் கலைக்க முடியுமா? மாநிலங்களவை கலைக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே மாநிலங்களவையில் அது என்னது பண்ண முடியாது. ஓகேங்களா? மாநிலங்களவையில் அது கலைக்க முடியாது. ஓகேங்களா? ஏன் கலைக்க முடியாது அது தெரியுமா? ஸோ அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். மாநிலங்களவை என்பது என்ன பண்ணுறாங்க? இன்டெரக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணல. நீங்கள் செலக்ட் பண்ண மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் எங்கே இருப்பாங்க? மாநில மக்களவையில் இருப்பாங்க, மாநிலங்களவையில் இருப்பாங்க. சரி, மாநிலங்களவையில் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுவே மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களவையில் இருப்பாங்க. அதனால தான் மக்களவையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்களை ஜனாதிபதி நினச்சா என்ன பண்ணலாம்? கலைக்க முடியும். அவங்கள டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவே மாநிலங்களவை உறுப்பினர்களை ஜனாதிபதி நினச்சா நேரடியாக அவங்கள எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லோக்சபா மற்றும் ராஜ்யசபா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவுடைய டியூரேஷனும் மாறும். ஸோ லோக்சபா எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் டியூரேஷன் அவங்களுடைய இது? டோட்டலாக 5 years வரும். அதுவே ராஜ்யசபா எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 6 years வரும். ஓகேங்களா? ஆனால் இங்கே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எங்கள் லோக்சபாவில் டெசல்யூஷன் நடக்கும். ஆட்சி கலைப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும். தகுதி இழப்பு இதெல்லாம் இங்கே நடக்கும். ஓகேங்களா? இங்கே ராஜ்யசபாவில் அது நடக்காது. இங்கே நோ டெசல்யூஷன். இங்கே 6 வருஷத்துக்கு அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்பவர்கள் யார்? மறைமுகமாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் மாநில உறுப்பினர்கள். ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ. ஓகேங்களா? ஸோ பாராளுமன்றம் என்பது என்ன, இன்னும் ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்டுங்கிறது யார் இருப்பா? பார்லிமெண்ட்டில் பிரசிடென்ட் இருப்பார். பிரசிடென்ட் கீழே யார் இருப்பா? எம்பிஸ் இருப்பாங்க. அதுக்கு ஸோ எம்பிஸ்லாம் இருக்கிறதுக்கு 2 அவைகள் இருக்குது, 2 ஹவுசஸ் இருக்குது. ஒன்று அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லோயர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பர் ஹவுஸ், இன்னொன்று லோயர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்பர் ஹவுஸுங்கிறது என்னது? அப்பர் ஹவுஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம? அப்பர் ஹவுஸ்க்கு எக்ஸாம்பிள் ராஜ்யசபா, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? லோயர் ஹவுஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இன்னொன்று என்ன இருக்குங்க? லோக்சபா இருக்குது. லோயர் ஹவுஸ்க்கு லோக்சபா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்பர் ஹவுஸ்னால் அது ராஜ்யசபா, லோயர் ஹவுஸ்னால் அது லோக்சபா. ஏன் அது அப்பர் ஹவுஸ்னு? ஸோ ஏன் நம்ம ராஜ்யசபாவை அப்பர் ஹவுஸ்னு சொல்கிறோன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. அப்பர் ஹவுஸ்னு ஏன் நம்ம அதை சொல்கிறோமா? அப்பர் ஹவுஸ்னு ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். மாநில
பிரச்சனைகளை அங்கே அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து மாநில பிரச்சனைகள், நம்ம ஸ்டேட்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ, ஸ்டேட்டுக்கு என்னென்ன டிமாண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் தான் அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது அப்பர் ஹவுஸாக இருக்குது. இன்னொரு விஷயம், அப்பர் ஹவுஸ் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவில் என்ன ஒரு பில், அதாவது மசோதான்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பில்லை என்ன பண்ணுவாங்க, அவங்க பாஸ் பண்ண நினச்சா பாஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு கவுன்சிலிங், ஒரு டிஸ்கஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இவங்ககிட்ட அனுப்புவாங்க. ரெக்கமெண்டேஷன் மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து ராஜ்யசபாவுக்கு அந்த பில்லை அனுப்புவாங்க. ஸோ அந்த ராஜ்யசபாவுக்கு அந்த பில்லு போய் என்ன ஆகும்னா, அந்த மசோதாவானது பரிசீலிக்கப்படும். அவங்க வந்து அதை செக் பண்ணுவாங்க அந்த பில்லை. ஓகேங்களா? அந்த பில்லை வந்து மணி பில்லாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் பில்லாக இருக்கலாம். பட் அதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அந்த பில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அதில் வந்து நிறைய சரியான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கா, இது நடைமுறையில் சாத்தியமா, இதை வந்து செயல்படுத்த முடியுமா, இது செயல்படுத்தினால் நாளைக்கு பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இவங்க இந்த திட்டத்துக்காக ஒதுக்குற நிதி வந்து இந்த ஃபினான்ஸ்க்கு, இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ ஃபினான்ஸ் இவங்க வந்து அலாட் பண்ணியிருக்காங்களே, இந்த ஃபினான்ஸ் வந்து இதுக்கு கரெக்டான ஒரு ஃபினான்ஸ், இந்த அமௌண்ட் தானே, அது சாங்ஷன் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து யார் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா ராஜ்யசபாவில். அதை ஆல்ரெடி லோக்சபாலையும் பண்ணியிருப்பாங்க. பட் ஏதாவது ராஜ்யசபாவுக்கு ஒரு தடவை அனுப்புவாங்க. பண்ணி அவங்க ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் வந்துன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யாருக்கு? லோக்சபாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ராஜ்யசபாவை நம்ம அப்பர் ஹவுஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஆலோசனை கேட்பாங்க, ஒரு கவுன்சிலிங், ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி கேட்பாங்க ராஜ்யசபா. லோக்சபா வந்து ராஜ்யசபாட்ட கேட்கும். அது மட்டும் இல்லை, இன்னொரு ரீசன் இருக்குது ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ்னு சொல்கிறதுக்கு. ஸோ இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே எஜுகேட்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க. மினிமம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மினிமம் 30 வயசாவது கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது எங்கள் ராஜ்யசபா. பட் லோக்சபாவில் வந்து யார் வேணாலும் என்ன ஆகலாம், மெம்பர் ஆஃப் த லோக்சபா ஆகலாம். ஓகேங்களா? எம்பி ஆகலாம். ஸோ லோக்சபாவில் வந்து யாரை வேணாலும் என்ன ஆகலாம், எம்பி ஆகலாம். அவருக்கு 25 வயசு ஆனால் போதும். படிப்பறிவுங்கிறது கட்டாயம் இல்லை. இருந்தால் ஓகே, இல்லைன்னா கட்டாயம் இல்லை. ஸோ லோக்சபாவில் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்சபாவில் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லோக்சபாவில் என்ன தப்பு, ஒரு மசோதாவை கொண்டு வராங்க, அந்த மசோதாவில் பிழைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பிழைகளை சரி செய்கிறதுக்கு தான் ராஜ்யசபான்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த ராஜ்யசபாவுக்கு அந்த பில் அனுப்பி அங்கே செக் பண்ணிவிட்டு ரீகன்சிடரேஷனுக்கு எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லை வந்து என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி அந்த பில்லு வந்து என்ன ஆகும்னா நடைமுறைக்கு வரும், சாங்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து பார்லிமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பார்லிமெண்ட்டில் செஷன்ஸ் நடக்கும். மொத்தம் 3 வகையான செஷன்ஸ் நடக்கும் வருஷத்தில். ஓகேங்களா? அதாவது அமர்வுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அமர்வுகள்னு சொல்லுவாங்க, செஷன்ஸ். ஓகேங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். செஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன செஷன், நம்மளாம் தெரிஞ்சிருக்கோம், பட்ஜெட் செஷன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் செஷன். ரெண்டாவது மான்சூன் செஷன். மூணாவது வின்டர் செஷன். வின்டர் செஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவே நீங்கள் தமிழில் கேட்டிங்கன்னா, தமிழ் சொல்கிறேன், அமர்வுகள்னு சொல்லுவாங்க. அமர்வுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வகையான அமர்வுகள் இருக்குது. அதில் முதல் அமர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன சொன்னால் மான்சூன், மழைக்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மழைக்கால கூட்டத்தொடர். மூணாவது வந்து குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குளிர்கால கூட்டத்தொடர். ஸோ மொத்தம் 3 வகையான செஷன்ஸ் நடக்கும் பார்லிமெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ இதே தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்லேயும் மாநில சட்டமன்றத்துலையும் இதே தான். பட்ஜெட், மான்சூன், வின்டர், 3 தான் நடக்கும். 3 அமர்வு தான் நடக்கும். ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு இதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்லைடில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஸ்லைடில். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்னா என்ன அப்படின்னா, the state legislator, that means state government in India are the governments ruling over 28 states and 2 union territories of the India, and the head of the council of ministers in a state is a chief minister அப்படின்னு சொல்கிறாங்க. Then a state legislator that has one house, state legislative assembly, that is Vidhan Sabha,
இஸ் ஏ யூனிகேமரல் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இன் இந்தியா ஆர் த கவர்மெண்ட்ஸ் ரூலிங் ஓவர் 28 ஸ்டேட்ஸ். இன் 28 ஸ்டேட்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் பண்ணிகிட்ருக்கு. தென் வந்து 2 யூனியன் டெரிட்டரிஸில் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ஹெட் யாராக இருப்பா அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். இந்த ஒரு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் தான் இந்த ஹெட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் தட் ஹேஸ் ஒன் ஹவுஸ் தட் இஸ் கால்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதான் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, எம்எல்ஏ. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து சன்ஸ்கிரிட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா விதான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. விதான் சபாவில் இஸ் ஏ யூனிகேமரல் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிகேமரல் பை கேமரல் இருக்குது, அதையும் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் தமிழில் வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாநில சட்டமன்றம் என்பது இந்தியாவில் உள்ள மாநில அரசுகள் இந்தியாவில் 28 மாநிலங்களில் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் ஆளும் அரசாங்கங்களாக மற்றும் ஒரு மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்களின் குழுவின் தலைவர் ஆவார். அவர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, மொத்தம் இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, 28 மாநிலங்கள் இருக்குது, அதில் 2 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இந்த எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து சீஃப் மினிஸ்டர், அதாவது மாநில முதலமைச்சர் இருக்கா பார்த்தீங்களா, அவர் தான் தலைமை பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இரு அவை, இங்கே ஒரு அவை. ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து ஒரு அவைன்னு சொல்லுவாங்க. ஒரு அவை கொண்ட மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்றம் என்பது விதான் சபா, ஒரு ஒற்றை சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒற்றை சட்டமன்றம்னு இருக்குது, 2 சட்டமன்றமும் இருக்குது. ஓகேங்களா? விதான் பரிஷத், விதான் சபான்னு சொல்லுவாங்க. இங்கே விதான் சபா மட்டும் தான் நம்ம பார்த்துருவோம். தமிழ்நாடு ஆல்சோ விதான் சபா மட்டும் தான் இருக்குது, விதான் பரிஷத் இங்கே கிடையாது. எப்படி பார்லிமெண்ட்டில் நான் சொன்னேன்னா வந்து லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது அப்படின்னு சொல்லணும், அதே மாதிரி வந்து ஸ்டேட்லேயும் வந்து விதான் சபா விதான் பரிஷத் அப்படின்னு இருக்குது. எப்படி அங்கே நம்ம பார்த்தோம், மேலவைன்னு ஒரு இது இருக்குது, அவை இருக்குது, கீழவை அப்படின்னு ஒரு அவை இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதுதான் இங்கேயும் தமிழ் இதில் ஸ்டேட்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலவை கீழவை அப்படின்னு சொல்லியிருக்கு, விதான் சபா விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் பார்க்கப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் புரியலன்னா நோ இஷ்யூஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். இதுக்கு மேலே வரது நான் ஒன்றா சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ கன்ஃபியூஷன் இருந்தாலும் நோ இஷ்யூஸ், எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம்.